அது தகராறு, இந்த தகராறு. இன்றைக்கு சொல்றேன், நீங்க போய் ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் தடைப்பட்டு இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இப்ப பாடலாமா? தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கிறீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வரு. முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. முழுகி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்தி, ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் என்னமா என்ன ஓட செய்தாரா? ஆறுனா தண்ணி இல்லை. எந்த குடும்பத்தில் பிரிவினை இருக்கோ அந்த குடும்பத்தில் சமாதான நதி ஓடையா. டைம் முடிவு போகணும், ஒரு 5-10 நிமிஷம் இருக்குது. டைம் என்ன இல்லையா? உங்களுக்கு நான் சொல்கிற ரைட்டாக தப்பான்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை கொஞ்சம் அப்படி திருப்பங்க பார்க்கலாம். 47வது அதிகாரமா இந்த நதி 9வது பாருங்க பார்க்கலாம். 47:9 37 47 தான் வரணும் சீக்கிரமா. எசேக்கியேல் 47:9 பாருங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம். எந்த நதி? ஏமா எந்த நதிமா? என்ன கவனிமா? எந்த நதி? எந்த நதி? எந்த நதி? ஜீவ நதி. எந்த நதி? இதை பைபிள் என்கிட்ட கொடுக்குற. எத்தனை வசனது? எங்கே இருக்குது அது? இந்த பக்கம் இருக்குதா பாருங்க. பைபிள் கூட தெரியல எனக்கு. இப்போ நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. சம்பவிப்பது என்னவென்றால், ஜெயசீலன் என்கிற நதி போகிற இடத்தில் எல்லாம், ஏன்னா அவர் என்னை நதியாய் மாற்றி வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் மாற்றி இருக்கிறார், ஊற்றாய் மாற்றி வைத்திருக்கிறார். பைபிள் சொல்லு, நான் சொல்லல. ஆமென் சொல்லுங்களேன். இன்னொரு வசனத்தை காட்டி அந்த வசனத்துக்குள்ள போறேன். யோவான் 7:37 வாசிங்க பார்க்கலாம். 38-37 பாருங்க. வேகமா படிக்கணும், டைம் இல்லை. யோவான் 7:38-37. அதே தான் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி. எத்தனாவது வசனம் அது? 38 தானே? வேத வாக்கியம் சொல்லுகிறபடி ஆண்டவரிடத்தில் யாருமா படிக்கிறது? கை தூக்கி பார்க்கலாம். யாரா? அமுலா படிமா. என்னிடத்தில் இருக்கிறவன் அல்ல, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற அம்முவாகிய எனக்கு என் உள்ளத்திலிருந்து. யார் உள்ளத்திலிருந்து? அம்முலு என்கிற உள்ளத்திலிருந்து, முரளி என்கிற உள்ளத்திலிருந்து. எங்க போறீங்க? பாத்ரூம் பின்னத்துக்கு வருது. ஓ, இப்படிலாம் எழுந்து போகக்கூடாது சபையில். யார் உள்ளத்திலிருந்து? என்னிடத்தில். லிவின் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர். அப்படின்னா என்ன தெரியுமா? செத்து போனவங்களை கூட உயிரோடு எழுப்புகிற தண்ணி எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ள ஓடுதியா, வல்லமை எனக்குள்ள ஓடுதியா, எனக்குள்ள வரங்கள் ஓடுதியா, எனக்குள்ள அபிஷேகம் ஓடுதியா. என்ன நான் போற இடத்துல எல்லாம் கர்த்தர் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருப்பார். நான் யாரியா? பாடுறமா. அம்மா பாட்டு கேட்குறாங்க. என்னம்மா? என்னையா? யாருக்குள்ள இருந்து? ஜீவ தண்ணி. சாதாரண தண்ணி இல்லை, தண்ணி தான் கடங்கிறது இல்லை, ஜீவ தண்ணீர். ஜீவன் இல்லாதவனு கூட ஜீவனை கொடுக்கிற தண்ணி ஓடுதுயா. யார் போற இடத்துல? யார் போற இடத்துல? ஐடா போற இடத்துல. அப்படி சொல்லணும். யார் போற இடத்துல? பேர் சொல்லுங்கம்மா. உங்க அப்பா அம்மா பேரை வைக்கலையா? ஏஞ்சல் போற இடத்துல. அந்தம்மா பாடின பாட்டு பாடிட்டு அப்புறம் பிரசங்கத்துக்கு போறேன். என் நினப்பாவே இருப்பவரே ஏசையா, நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா, என்
நினைப்பாவே இருப்பவர் அந்த பட்டனமா இயேசையா. அதை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆதரவு நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினீரே, தானியேலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. அதை நினைச்சாலே துள்ளுதையா. நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. அதை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்னை அழைச்சவரே, தாய் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீர். அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இயேசையா. அதை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எல்லாருமே ஆம்பளை பேரே சொல்லி பாட்டோம், பொம்பளையும் பேர் சொல்லி பாடலன்னா அப்ப தப்பா போயிடாதுல்ல. அதனால அதையும் பாடணும்ல. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தந்தவரே. பாடுங்கப்பா. அடிக்க போயிச்சா? அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவர். இப்ப இருங்க. ஒரு நிமிஷமா. இப்ப இப்படி பாடலாம்ல, அவங்க பேர் போட்டு பாடலாம்ல. என்ன நினைச்சீங்களே ஐயா? நீங்க எல்லாரும் ஆண் குழந்தை கொடுத்துருன்னு பாடிட்டு போறீங்க. யார் யாருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி பாடுங்க இல்லையா? பாட்டு பாடும்போது கொஞ்சம் ஞானமா பாடணும். எல்லாடிங்க வேற இதுல போட்டுக்கிறாங்க, இந்த பாஸ் என்னத்தை கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி அப்புறம் என்ன திட்டு போறாங்க. உங்க பேர் ஆண்கள் பேருன்னா ஆண்கள் பேர், உங்க பேர் அவங்க பேர் யாருன்னு சொல்லிட்டு போறீங்க. உங்க பேர் போட்டு என்ன குறையோ இன்னைக்கு என்ன நினைச்சிருக்கீங்க ஆண்டரே, இங்க கொண்டு வந்திருக்கு. பைபிள் சொல்ல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமே சொல்லுங்களேன். நீங்க என்ன பிரசங்கம் போக விட போறது இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாடிடலாமா எல்லாரும்? நான் அவத்தான அதே பாடுறேன், நீங்க உங்க பேரை பாட்டு சொல்லுங்க. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னாலே உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால
இந்த உலகம் சிறுசுதான். உலகத்தை பார்த்து பாடினீங்கன்னா அப்படிதான் பாடினே இருக்கணும். உங்கள் அன்புக்கு முன்னால எனக்கு கொடுத்துருக்கிற புருஷன் அவனும் சிறுசுதான், எனக்கு கொடுத்துருக்கிற மனைவி அவளும் சிறுசுதான், பிள்ளைங்களை கொடுத்தீங்க அவங்களும் சிறுசுதான். ஆனால் எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் அன்பு பெருசு தான். கைத்தட்டி அவர் அன்புள்ளவர், அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஐயா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. படிங்க 7:37 படிங்க. என்ன சொல்லுது படிக்கலாம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிற, இப்பதான் சொன்னேன் அப்படி படிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். எவனும் அல்ல, விசுவாசிக்கிற எசேக்கியேலுக்குள்ள இருந்து ஜீவநதி அநேகரை உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை பாயும். பக்கத்துல கேன்சர் வியாதியா இருக்கிறவங்களோட பக்கத்துல உட்கார்ந்தான்னா உன்னை தொட்ட ஒண்ணு அவன் சுகமாகுவான். ஏன்னா இயேசுநாதர் வஸ்திரத்தை தொட்டவன் சுகமானா. 12 வருஷமா பெரும்பாடு அவளுக்கு நீங்கினது. இதுதான் சத்தியம். விசுவாசிச்சனா உன்னை கொண்டும் கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமாம். இதுக்கு ஆம்பளைங்க பொம்பளைங்க அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் நீ பஸ்ஸில் யாரு கூட உட்காந்து போயிருப்ப, வஸ்திர தொட்டு உனக்கே தெரியாது. அற்புதம். நீ உடனே சொல்லாது என்னை தொட்டதுனால தான் சுகமாச்சு. உன்னை தொட்டதுனால உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகலை, நரம்புகள் உருவாகலை, அப்புறம் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு வாசையும் இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி பிறக்க செய்து பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. பத்திரமா சுமந்து வச்சிருக்காருன்னா உன்னை பாறைமாலை போட்டு உடைக்கிறதுக்கா, இல்லை கண்ட துண்டமாக மாற்றுறதுக்கா, உன் குடும்பத்தை சின்ன பின்னமாக மாற்றுறதுக்கா இல்லையா? கட்டி எழுப்ப சொல்லுங்க, கட்டி எழுப்ப. எனக்கு வாழ்க்கை கொடுக்க, நான் வாழ்ந்து சுகமாக இருக்க. பிரசங்கி சொல்கிறாரு, காலம் வர்றதுக்கு முன்னாடி நீ ஏன் சாக போகிற? ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என் உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இப்போ படிக்கலாமா 47:9 வசனத்தை எசேக்கியேல்ல? வேகமா எசேக்கியேல் 49:9 படிங்க. சம்பவிப்பது என்னவென்றால் இப்போ சொன்ன நம்ம உள்ளத்திலிருந்து என்ன ஓடுது? என்ன ஓடுது? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுது. இப்ப சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி, எந்த நதி? எசேக்கியேல் என்கிற நதி போகும் இடம் எங்கோ, எந்த ஊருக்கெல்லாம் போதோ, எந்த ஜாதிகாரங்கிட்ட எல்லாம் போதோ, குஷ்டரோகிட்ட போலாம், பிரமையம் உள்ளவங்கிட்ட போகலாம், இல்லை ஏமாத்துக்காரங்கிட்ட போகலாம், இல்லை திருடங்கிட்ட போகலாம், இல்லை பொய் சொல்கிறவங்கிட்ட போகலாம், கேன்சர் வியாதி உள்ளவங்கிட்ட போகலாம், இல்லை வேறு என்ன வியாதி டாக்டரால் கைவிடப்பட்டு அவள் தான் முடிஞ்சு போச்சு செத்து போவ அப்படின்றவங்கிட்ட கூட நீ போகலாயா. எங்கே போனாலும் நீ போகிற இடத்துல உலகத்தில் சொல்லுவாங்க, அவள் கால் வச்ச இடமெல்லாம் என்ன விலங்குதான்? பொன்னாங்க. ஆமாம், கால் வச்சு அவள் கால் வச்சா அந்த வீட்டில் பொங்குதான். எங்கே பொங்குத? ஒன்றும் பொங்கலை, மொத்தம் பூச்சுன்றாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது,
கால் மிதிக்கும் தேசமெல்லாம் என் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமியெல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். ஒரு நிமிஷம், கால் மிதிக்கிற தேசம் பாடக்கூடாது. நான் போய் எந்த வீட்டில் வாழ்க்கை புகுந்த எந்த வீட்டில் கால் வச்சேன்னா அந்த வீட்டில் கல்வாரி கொடி பறக்கணும் ஐயா. இயேசு நாமம் சொல்லப்படணும் ஐயா. ஒவ்வொரு நாமும் இயேசுன்னு சொல்லணும். அதுதான் கர்த்தர் என்ன அந்த குடும்பத்துக்கு அனுப்பியிருக்கிறார். ஓய், குடும்பத்தை ரெண்டாக பிரிச்சுட்டு நீ ஒன்று தனியாக வந்தால் என் கூட வந்து வாழ், இல்லாட்டி வானான்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ போயிடுவோம். இது சத்தியம் கிடையாது. நான் போகிற குடும்பத்தை நாத்தனார், மாமியார், மச்சனை யாராக இருந்தாலும் அவங்கள ஒன்றா சேர்ந்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை பரலோகத்துக்கு நான் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போன கணக்கை கர்த்தர் என் கையில் கேட்பாரா கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக கேட்பார். இதுதான் சத்தியம். நிறைய பேர் சொல்கிறது இல்லை இதெல்லாம். குடும்பத்தை பெருக்கி போகிறதுக்கு நீங்கள் எதுக்கு? என் புருஷன் மட்டும் வந்தால் போதும், என் கூட வேறு யாரும் வேணாம். அம்மா இல்லாத புருஷன் எப்படி வந்துடுவாங்க? ஆண்டவர் சொன்னார், தகப்பனையும் தாயையும். அப்போ நாங்கள் அதுதான் பைபிள், அதை கீழ்ச்சி இல்லைம்மா. உறவுகளை மேம்படுத்த சொன்னார், அது கீழ்ச்சி இல்லாமா? நீ போகிற குடும்பம் ரெண்டாக வழங்காமல் போகிறதுக்கு போகிற யாருக்கும் ஆண்டவர் பேசுகிற. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு சிலருடைய குடும்பத்தில். இன்றைக்கி போய் முழங்கால் படிட்டு, ஆண்டவர் நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயா, நீ என் குடும்பத்தை நான் கட்டுவேன், என் குடும்பத்தை கட்டுவேன், என் மூலமாக என் குடும்பத்திற்கு அத்தனை பேரும் பரலோகத்துக்கு வரணும். அதுதான் ரட்சிப்பு. அவர் சொன்னார் அபிஷேகம் என்னென்ன நான் நாளைக்கு சொல்கிறேன் மீதி காரியத்தை. இப்போ அந்த நதி போகிற இடத்துல சொன்னால் நான் ஜீவனில் நதி, அந்த நதி போகிற இடத்துலலாம் இப்போ சொன்ன எந்த காரியங்கள் எந்த சமாதானம் இல்லை. அதனால தான் ஆண்டு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது, இப்போ நம்ம எந்த வீட்டுக்குள்ளே போகிறோம்? எந்த வீட்டுக்குள்ளே போகிறோம்? மாமியார் வீட்டுக்கு போகிறோமா? அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது என்ன சொல்லணுமா? என்ன வலது கால் வச்சு போகணுமா? அது கூட அங்கே ஒரு பானை வச்சு எட்டு வச்சுட்டு போனோம். அதனால தான் எல்லோரும் எட்டு வச்சிடறோம் நம்ம. ஆமாம் தானேயா? உங்களுக்கு தெரியாதுல்ல அந்த சடங்கெல்லாம்? உங்களுக்கு முன்னாடி நான் பிறந்ததுனால எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன பண்ணுறது? இன்னைக்கு முறை ஐயா கிறிஸ்டோ ஐயா அப்படி தானே ஐயா நான் சொல்கிறது? ஆமாம் ஆமாம். அங்கே முன்னாடி ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த வலது காலை எடுத்து தட்டிட்டு அப்படி போனோம், காலில் எடுத்து வச்சு போகணும். அந்த எல்லோரும் தட்டி விட்டு போயிடுறோம் நம்ம. ஆனால் பைபிள் அப்படி சொல்ல, பைபிளுக்கு எதிர்மாறாவே பண்ணுறோமே தவிர பைபிள் சொல்கிற மாதிரி பண்ணுறதில்லை. பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது கால் வைக்கும்போதே ஆண்டவர் நான் நம்முடைய பிள்ளை, நான் ஒரு ஜீவ நதி, நான் போகிற இடத்துல இப்போ கால் வைக்க போகிறேன். இங்கே புருஷன் இருக்கிறான், மனைவி இருக்கிறா, பிள்ளைங்க இருக்கிறான், சாரி நாத்தனா இருக்கிறாங்க, ஓரகத்தி இருக்கிறாங்க, எல்லாம் பட்டா கத்தி விட அங்கே தான் இருக்குது. எல்லா கத்தியும் அங்கே தான் இருக்குது. இப்போ நான் கால் வைக்க போகிறேன், எல்லாமே மங்கி போனோம், சமாதானம் உண்டாகணும். விளக்கேற்ற போகிறவங்க தாங்க யார் நம்மெல்லாம். ஆமாம் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாலைவன வாழ்க்கையிலே பாதைகள் காண செய்து ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்தீரே, நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறிந்து வைத்தீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர் இது தெலுங்குல தான் அழகாக சொல்லும், அரைச்சேத்தில் நின்னும் செக்கி உண்ணான், உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன். ஆமென். ரைட், படிக்கலாம். தண்ணி இந்த நதி சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகிற இடமெல்லாம்
சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் ஜீவ பிழைக்கும். பிராணிகள் யாரில் என்னென்ன வியாதிக்கார என்னென்ன பலவீனம். அங்கே பெதஸ்தா குளம்னு ஒன்று குளம் இருந்துச்சான். அந்த குளத்தண்டையில் எல்லாரும் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரெல்லாம் படுத்துக்கிட்டு இருந்தாங்க? சப்பானிங்க, குருடுங்க, முடவன், அவன் இவன், தோளான் தொப்பான், நம்ம சொல்கிற மாதிரி அவனெல்லாம் படுத்துன்னு இருந்தான். எல்லாம் படுத்திருந்தான். வருஷத்துக்கு ஒரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தை என்ன பண்ணுவானா, கலக்குவானா. கலக்கும் போது அதில் யார் முந்தி அதில் இறங்குறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனா இருந்தாலும் அவன் என்ன ஆகிடுவான், சுகமாயிடுவான். இது அந்த காலத்தில் இயேசுநாதர் பிறந்த பேருக்கு இருந்துச்சு, பிறகாத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லையா? ஏன்னா இயேசுநாதர் அந்த குளத்தாண்டிக்கு போகிறார் இல்லையா? பிறந்த பேருக்கு இருந்துச்சு, பிறக்காத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. இயேசுநாதர் பண்ணார். என்ன பண்ணார்னா, என்னடா இவனுங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார்னா, நீ குளத்தில் இறங்க வேணாப்பா, பெதஸ்தா குளத்தில் இறங்காதே, நானே பெதஸ்தா. சொல்லுங்க, நானே பெதஸ்தா. சொல்லுங்க, இப்போ நானே பெதஸ்தா. என்னை விசுவாசிக்கிறவன் மரிச்சாலும் பிழைப்பான். என்னை விசுவாசியாம இருக்கிறவன் மரிச்சா கூட சரி, உயிரோடு கூட சீக்கிரம் செத்து போயிடுவான்றது அர்த்தம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அவர் சொன்னார், நானே பெதஸ்தா. ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டு எனக்கு மறந்துடுச்சு. அந்த பெதஸ்தான்னு ஒரு பாட்டு வரும். நானே பெதஸ்தா தெரியல, ரைட் போட்டோம். அதனால் நானே பெதஸ்தாடா. பைபிள் சொல்லுது, யோவான் 1:12 சொல்லுது, என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என் பிள்ளைங்கப்பா. என் பிள்ளைங்களை நான் எப்படி வச்சுக்குவேன் தெரியுமா? பத்திரமா வைத்து கொள்ளுவேன். அழியாமல் அணைத்து கொள்வார், கலையாமல் காத்து கொள்வார், குறைவின்றி பிறக்க செய்வார். அப்படி பாடாதீங்க. குறைவின்றி வாழ்க்கை தருவார், எல்லாவற்றையுமே நமக்கு தருவார். வாழ்க்கையில் குறைவு இருக்க சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். அவரை நம்புகிற, அவரை தேடுகிற ஒரு பிள்ளைகளுக்கு கூட ஒரு நன்மை கூட என்ன பண்ணாதான் குறைவுபடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. இப்ப பாடலாமா? அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி நடத்தி சென்றீர், எல்லாவற்றையும் எனக்கு தந்தீர். அழியாமல் அணைத்து கொண்டு தந்தீரே. யாருங்க பாட்டு தெரியல? நான் பாடுறேன் பாருங்க. அழியாமல் அணைத்து கொண்டு குறையாமல் கொண்டு கலையாமல் காத்து கொண்டு, அப்புறமா குறைவின்றி நடக்க செய்து எல்லாவற்றையும் எனக்கு தந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டு கலையாமல் காத்து கொண்டு குறைவின்றி நடக்க செய்து எல்லாவற்றையும் எனக்கு தந்து. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. ஒரு நிமிஷம், நான் பாடுறது சும்மா கிடையாது. நீங்கள் நினைக்கிறீங்க ஏதோ பாட்டு பாடி உங்களை கவர போகிறேன்னு. நான் குமார, நான் பாடுறது சும்மா கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ பாட்டு பாடி உங்களை ஏமாற்றி போகிறோம் இல்லை. எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு குறையும் கத்தர் வைக்கல. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ராஜாவா வச்சிருக்காரு. ஏன்னா நான் வணங்குற ஒரு ராஜா, நான் ஆராதிக்கிற ராஜா இல்லையா? இந்த நதி போகிற இடத்துல எல்லாம் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் என்ன பண்ணுமா? பிழைக்கும். அப்புறமா இந்த தண்ணீர், அங்கே எந்த தண்ணீர்? முரளி என்கிற தண்ணீர் ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது, முரளி என்கிற தண்ணீர் ஒரு மனுஷனுக்குள்ளே ஒரு வியாதியஸ்தன் போகும்போது, முரளி என்கிற தண்ணீர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது, ஒரு நாள் ஜான் வெஸ்லி ஐயா ஒரு மில்லுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டாராம். ஜான் வெஸ்லி தானே? யார் அவர்? ஜான் வெஸ்லி தானே? ஒரு மில்லுக்குள்ளே போயிட்டு அப்படி வெளியே வந்துட்டாராம். வெளியே வந்துட்டு உடனே அந்த மில்லில் வேலை செய்கிறவங்க கிட்டத்தட்ட எத்தனை பேர் வேலை செய்தாங்க தெரியல, அவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களாம். வெளியே வந்து என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் அழுதுகிட்டே இருக்கிறாங்களாம். என்ன அழுதுகிட்டே இருக்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் பாவ உணர்வு வந்துருச்சு. ஏன்னா ஒரு பரிசுத்தவான் உள்ளே போய் வெளியே வந்தாலே பாவ உணர்வு வருதுன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் போகும்போது ஏன் யாருக்கும் நடக்காது? நடக்குமா நடக்காதா? யாரோ சொன்னாங்க, நடக்குமா
நடக்காதா என்று சோர்ந்து போயிருந்து, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்து, நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்து, அற்புதம் நடக்குமா என்று ஏங்கி அப்படி பாடாதீங்க. எப்படி பாடுங்க தெரியுமா? எப்படி பாடுன தெரியுமா? ஏசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை. எப்ப பாடுன தெரியுமா? எப்ப பாடுமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் சேடு வந்தாலும். ஓ, ஒரு நிமிஷம் பார்த்து பேசணும். பிரச்சனையை பார்த்து பேசணுமா? பிரச்சனையே சொல்லுங்க. என்ன பிரச்சனை? யாருக்காவது என்ன பிரச்சனை சொல்லுங்க. தோத்திரன்ற பிரச்சனையே, தோத்திரமே பிரச்சனையா? பிரச்சனை சொல்லுங்க. எதனா ஒரு பிரச்சனை சொல்லுங்களேன். உங்க பிரச்சனை வேணாம். கடன் பிரச்சனை. அருண்குமார் சொல்லிட்டார், கடன் பிரச்சனை. பாஸ் என்ன பண்ணுற, அவங்கள கூப்பிட்டு வீடு பழக்கமாயிருச்சு. ஏன்னா பிள்ளைங்க தம்பிங்கன்றதுனால கூப்பிட்டு பாஸ்ட்டுங்க மரியாதை கொடுக்கணும். இருந்தாலும் பரவாயில்ல, தம்பிங்க கோச்சிக்க மாட்டாங்க. என்ன சொன்னேன்? கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை பார்த்து சொல்லணும். கடனை உனக்கும் எனக்கு என்ன, நீ யார் நான் யார்? நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன். என் குடும்பத்தில் உனக்கு வாசம் பண்ணுறதுக்கு வீட்டில் நான் எங்கள் வீட்டில் நடு வீட்டில் நம்ம ஊரில் சொல்ல மாதிரி சப்பலாங்கோல் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? மந்திரத்தை பார்த்து கேட்கணும். மந்திரமே சூன்யமே, நீ என் வீட்டில் சப்பலாங்கோல் போட்டு உட்காந்துக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்தில் சொல்லியிருந்தாங்க, சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ எங்கள் அப்பாவாகி இயேசு கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் ரத்தத்தினால சகல விடுதலை எனக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சா இல்லையா? வந்த மாதிரி தெரியலையே. சிரிக்கவே மாட்டீங்களே. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் கிரியைகளை நடப்பிப்பார். சொல்லணும், பார்த்து பேசணும். பிரச்சனைகளை பார்த்து சொல்லணும். ஏன்னா சொல்லணும், என்ன பிரச்சனை? நிறைய பேர் சொல்லணும், என் பொண்ணு கல்யாணம் அவளை பாஸ்டர் கொஞ்சம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனை காட்டி தான் என்னம்மா ஆயிடுச்சுன்னா உன்னை விட்டு போயிட்டு போகுது. அப்புறம் போயிட்ட பேர் என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா பாஸ்டர். அதுக்கப்புறமா பாஸ்டர் அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை கொடுக்கணும் பாஸ்டர். அந்த குழந்தை ஆண்டவர் கொடுக்குறதுக்கு கிருபை செய்ய ஆண்டவர் அவர் ஸ்டோரேஜ் வச்சுக்கிற மாதிரி நம்ம அவர்கிட்ட கேட்டுக்கிறோம். பைபிள் சொல்லுது, நீ கேட்கறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துருவாருமா. உனக்கு என்ன தேவை என்பது அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீ செய்ய வேண்டியதை செய்யாதெல்லாம் செய்கிறோம். அப்புறம் கல்யாணம் ஆன பிறகு அப்புறம் ஒரு ஜெபம் கேட்பாங்க. பாஸ்டர் எங்கள் மருமகன் எங்கள் மகள் ஆச்சுனேங்கிறான் பாஸ்டர், ஒரே குடிக்காரனாக இருக்கிறான் பாஸ்டர், அவன் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டான் பாஸ்டர். சரி, அப்புறம் அப்படி போட்டால் குழந்தை வந்தான். அந்த பையன் என் பேர பிள்ளைக்கிறான் பாரு, அவனை மாதிரி ஆள் யாருமே இல்லை பாஸ்டர். ஐயோ அவன் பண்ணுற சேட்டைக்கு இது பாரு பாஸ்டர், ஊர் சண்டையெல்லாம் வாங்கின்னு வர்றான் பாஸ்டர். நீ தான் நம்ம கேட்ட? யார் கேட்டது? நீ தானேம்மா கேட்ட? ஊர் சண்டைல உலகத்தில் இருக்கிற சண்டை கூட வாங்கின்னு வருவான். நமக்கு பைபிள் நல்லா தெரியுதுல, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். நீங்கள் எனக்கு எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்வீர். எனக்கு எதுவும் தரம் குறைஞ்செல்லாம் கொடுக்க மாட்டீங்க. எனக்கு நேர்த்தியான பைபிள் சொல், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான். அது வேற சம்பவம் தான், ஆனால் உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன். நீ தானேம்மா கேட்டே இல்லையா? அப்புறமா அவன் பாதிலே செத்து விட்டு போயிட்டான்னு வச்சுக்க. அந்த படும்பாவை என்னை பாதிலே விட்டு போயிட்டான் பாஸ்டர். அவன் படும்பாவி. யார் கேட்டது? யார் சொன்னது? அதுக்கெல்லாம் நீங்கள் அதான் ஆண்டவர் சொன்னேன், அதெல்லாம் கேட்காதம்மா.
எல்லாத்தையும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடு. உனக்கு என்ன தேவை என்பதை பிரசங்கி சொல்றார். அதினதின் காலத்தில் அதினதின் பலனை நேர்த்தியாய் செய்கிறவர் நான். ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அதினதின் காலத்தில் அதினதின் பலனை என்ன பண்ணுவாராம்? ஆமாம், சாநிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சிடனே, சாநிழல் பள்ள திறங்கிடினும் சற்றும் தீங்கு கண்டஞ்சிடனே, வானபரனே நோடிருப்பா வலைத்தடியும் கோலுமே தேற்றோ, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே, தேவபிதா எந்தன் மெய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சி அடைகிறனே. முன்னாடி சொன்னதை மறந்துட்டு பாருங்க. எப்போ பாடினேன்னு சொன்னேன்? எப்போ பாடினேன்? ஏசுராஜா எப்போ பாடின அந்த பாட்டை? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும் உங்க வீட்டுக்காரர் பலார் அடிச்சு அப்போட ஏசுராஜா முன்னே செல்கிறா பாடுங்க. உன் மனைவி கண்ணதை இப்படி குத்துனா கூட தெரியல, ஏசுராஜா முன்னே செல்கிறா. என்னடா எப்போ இருந்தாலும் ஏசுராஜா ஏசுராஜான்னு அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டுரும். ஏன்னா சொல்ல பைபிள் சொல்லுது, உன்னுடைய நல்ல நடக்கையினால உன் புருஷனை உன் மனைவி நீ ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். ஆமாவா இல்லையா? பாடலாமா? என்ன துன்பம் வந்தாலும் பாடலாமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ. ஒரு நிமிஷம் முடிக்க போறேன். இப்போ துன்பங்கள் வந்து நம்ம தேடி போக மாட்டோம். பைபிள் இப்போ பாட்டு பாட நம்மளே தேடி வருமா? நான் என்னமோ ஒழுங்காக தான் போயின்னு தான் பாஸ்டர், அவகிற பார் பஜாரி பாஸ்டர், அவ வேணுமுன்னே வந்து சண்டை வலிச்சிட்டா பாஸ்டர். அதுக்கு தான் இப்போ சொல்லி அனுப்புகிறேன், வேணுமுன்னே தான் வரும். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் வேணுமுன்னே அனுப்புவார். யோபு கூட அப்படி தான் அனுப்புனார். வேலையை எடுத்துட்டாராம், நீ போடா பிசாசே அவனை போய் சோதின்னு சொன்னாராம். அப்போ ஆண்டு பிசாசு போய் யாரை சோதிச்சானா? யோபு சோதிச்சானா. எப்படி சோதிச்சானா? 7 பிள்ளைங்க செத்து போயிடுச்சு, 3 பெண் பிள்ளைங்க செத்து போயிடுச்சு, ஆடுகள் செத்து போயிடுச்சு, ஆடுகள் செத்து போயிடுச்சு, ஒட்டங்கள் செத்து போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. யார் அனுமதிச்சுது? உங்கள் ஓரகத்தி உனக்குன்னே தூண்டி விடுவாங்க, உன் புருஷனை உனக்குன்னே தூண்டி விடுவாங்க, உன் புருஷங்கிட்ட உன்னை பற்றி இல்லாதெல்லாம் சொல்லிவிடுவாங்க. எதை பற்றி கவலைப்படாத, நீ சொல்லு, ஏசு ராஜா முன்னே செல்கிறா, ஓசன்னா கீதம் பாடுவோ. அப்போ தூண்டி விட்டு உடனே போகிறான். அப்போ யோபு என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தைன்னா, யோபு 1:21 அழகாக சொல்ல, டேய் தம்பிங்களா, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், இப்போ தான் தள்ளையே சொன்னேன், நீங்கள் தொல்லை கொடுக்காதீங்க. நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா எவ்விடத்துக்கு போக போகிறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு. அம்மா சொன்னாங்களாம், அட போயா நீ போய் கடவுளை நம்பினுங்கிற. கடவுள் நம்புறதுனால என்ன லாபம்? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் ஆம்பளைங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க? வெக்கமாகுது கிறிஸ்துவ அப்படி சொல்கிறது. கடவுளை நம்பி என்ன லாபம்? இந்த ஆண்டு வந்து கூட என்ன லாபம் அப்படி சொல்கிறார். அதுக்கு தான் அவர் சொன்னார். அப்படி பட்டவங்களுக்கெல்லாம் யோபு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. என்ன டைட்டில் தெரியுமா? பைத்தியக்காரி. பைத்தியக்காரன். பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியே. ஒரு நாள் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற வேண்டாமோ? வரலாம் தானே? தீமை வந்தா சோர்ந்து போயிடலாமா? தீமை வந்தா சோர்ந்து போகாம இருப்போமானா தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ,
எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலோ, பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை. ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா. ஒரு வல்லமை என எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. எனக்குள்ள வல்லமை இருக்கிறது, எனக்குள்ள அபிஷேகம் வைக்கப்பட்டாது, எனக்குள்ள அபிஷேகம் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும். அந்த அபிஷேகம் Hallelujah.